கட்சியோட நோக்கம் என்ன? இப்ப 4 கட்சிகள் களத்துல இருக்காங்க. இப்ப புதுசா நீங்க வரீங்க. நீங்களும் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவோட இணைந்து ஒரு கூட்டணியா வரீங்க. உங்களோட இலக்கு, நோக்கம் என்னவா இருக்கு? இலக்கு நோக்கங்கிறது எல்லாரும் வெற்றி பெறதுக்காக தானே தேர்தலில் சந்திக்கிறதே. அதுதான். இல்ல பொதுவா இப்ப தாவேகா சொல்றாங்களா, நாங்க 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றா நாங்க வர்றோம். புதுசா நாங்க களத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் நாங்க தான் மாற்று அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி மாற்று அரசியலை முன்வைக்கிறீங்களா? என்ன மாதிரியான இலக்கை வச்சிருக்கீங்க? மாற்று அரசியல் அப்படின்னு சொல்றதை விட நிர்வாகத்தை சரியா செஞ்சாவே மக்களுக்கு வேண்டிய அனைத்து பிரச்சனையும் தீரும். ஒரு மக்களுக்கு தீர்வு கொடுக்கணுங்கிறது தான் ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்கணும். அதை செய்யணும் அப்படிங்கிறதுல தவறி இருக்காங்கங்கிறத நான் சொல்லுவேன். இல்லை அதுதான். இப்போ நீங்கள் புதிதாக வர்றவங்க இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ 234 தொகுதியிலுமே கண்டஸ்டன்ட் போட்டு நீங்கள் ஆட்சியை பிடித்து இப்போ நீங்கள் சொல்கிற இந்த குறைகளெல்லாம் சரி செய்ய முடியும். அந்த மாதிரியான முயற்சிகள் எதுவுமே எடுக்கல இல்லையா? ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் தான் நம்ம கண்டஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வருவீங்க? இப்போ இந்த நிவர்த்தி அப்படின்றது எப்படி செய்வீங்கன்னு கேட்க. நிச்சயம் செய்ய முடியும். நான் சொல்லும் இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்கிறேன். நாங்கள் எங்கெங்கே போட்டிடுறோமோ அங்கெல்லாம் எங்களுக்கு வாக்களிங்க நீங்கள். அதுக்கப்புறம் அரசாங்கத்தை எப்படி நடத்துங்கிற நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். அதில் எல்லாம் அடங்கிடுச்சே. இப்போ 234 தொகுதியிலையும் சந்திச்சு அதில் 234லையும் யார் வெற்றி பெற்றிருக்காங்க? யாராவது ஒரு அதுதான். அதனால நான் என்ன நினைக்கிறேன், 2 பேரையும் தனிக்காட்டு ராஜா மாதிரி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏன்னா மக்கள்கிட்ட பொய் சொல்லி ஏன் நீங்கள் வாக்குறுதிகளை கொடுக்குறீங்கிறதான் என்னோட கேள்வி. நான் பின்னாடி இதில் வரேன், என்னென்ன தவறு நடக்குதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். சார், 2026 சட்டப்பேரவை தேர்தலில் சசிகலாவோட அரசியல் இலக்கு என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சசிகலா அவர்களுக்கு ஒரு இலக்கு, ஒரே இலக்கு தான். அதிமுக பாஜக கூட்டணியினுடைய தோல்விக்கு அவர் அச்சாரமாக இருக்கணும்னு நினைக்கிறார். அப்படிதான் நான் உள்வாங்கிக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 4 முனை போட்டி, வலுவான அணிகள். ஒன்று திமுக அணி, இன்னொன்று அதிமுக அணி, இன்னொன்று தமிழக வெற்றி கழகம் தனித்து தேர்தலை சந்திப்பது, இன்னொன்று சீமான் அவர்கள். இந்த 4 முனை போட்டிகளுக்கு நடுவுல சசிகலா அவர்களால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுல அவருக்கே முதலில் நம்பிக்கை இருக்காது. அவர்களுடைய முதல் இலக்கும் உச்சபட்ச இலக்கும் அதிமுகவினுடைய முக்கிய புள்ளிகளை தோல்வியடைய செய்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு படிப்படியை காட்டணும்னு அவர் நினைத்திருக்கலாம். நீங்க ஏறக்குறைய அவர் போட்டிருக்கிற வேட்பாளர்களும் பார்க்கலாம். நீங்க கிட்டத்தட்ட வலுவான வேட்பாளர்கள் பல தொகுதிகளில் போட்டிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு நாங்குநேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்கோட்டர் வெள்ளத்துறையை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட சாத்தூர்ல நயினா நாகேந்திரன் அவர்களுடைய தொகுதியில பாத்தீங்கன்னா வலுவான வேட்பாளர் போட்டிருக்காங்க. இப்படி பல தொகுதிகளில் வலுவான வேட்பாளர்களே போட்டிருக்காங்க. இப்ப நீங்க சுரேஷ் தேவர் போன்றவர்கள்லாம் இங்கே சசிகலா அவர்களால் களமிறக்கப்பட்டிருக்காங்க சில தொகுதிகளில். ஸோ அவர்களுடைய உச்சபட்ச இலக்கு என்பது அந்த அணிக்கு ஒரு பாடம் கட்டுவதா இருக்கலாம். அதிமுக பிஜேபி அலையன்ஸுக்கு தன்னுடைய முக்கியத்துவம், தன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை காட்டுவதற்கான அவர் காய் நகர்த்தல் தான் இந்த தேர்தலில் அவருடைய உச்சபட்ச அணுகுமுறையாக இருக்கும் அப்படித்தான் நான் பாக்குறேன். அப்போ 2021 சட்டப்பேரவை தேர்தலில் டிடிவி தினகரன் 20 தொகுதிகளில் அதிமுகவோட வெற்றியை பறிச்சுதான் சொல்லப்பட்டது போல இப்பவும் ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை தான் இதை பார்க்க முடியுமா? இல்ல, அதற்கான முன்னெடுப்பு தான் சசிகலா அவர்கள் செய்யறாங்க. பட் அது அதற்காக கிட்டத்தட்ட நீங்க கேட்டதை போல 2021 சட்டமன்ற தேர்தலில் 21 தொகுதிகளில் அதிமுகவோட வெற்றியை பறிச்சிருந்துச்சு அமமுக. அந்த சூழல் இருக்காது. அதே நேரத்தில் ஒரு 7 முதல் 8 தொகுதிகளில் முக்கிய வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கிறதுனால அது ஒரு பெரிய அதிர்வை தாக்கத்தை தென் மாவட்டங்களில் டெல்டா பெட்டில் ஏற்படுத்த முடியும். பட் டிடிவி தினகரன் நீங்க கட்சியாக பதிவு செய்து அன்னைக்கு இருந்த வேட்பாளர்கள் எல்லாருமே விஐபி கேண்டிடேட்டாவும் இருந்தாங்க. நீங்க ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு போன தேர்தல் 2021 இதே காரைக்குடியில போட்டிட்டவர் தேர்புகிய பாண்டி இன்னைக்கும் அவர் காரைக்குடி வேட்பாளராக நிற்கிறார். சோ அப்ப உங்களுக்கு முக்குளத்தோர் ஓட்டுக்கும் ஒரு ஆட்களை நிறுத்தி இருந்தார். தனி தொகுதிகளையும் சந்திச்சாங்களே தேர்தல் அமமுக. இந்த முறையும் பாருங்க, ஒட்டப்பிடாரம் போன்ற தனி தொகுதிகளே நிக்கிறாங்க. அது ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட அதனுடைய தேர்தல் அணுகுமுறை என்பது வேறு ஒன்றாக இருக்கும். 2019 5% ஓட்ட காட்டியிருந்தாங்களே, 21 அவர்களோட அலையன்ஸ்ல தேமுதிக இருந்தது, எஸ்டிபிஐ கட்சி இருந்தது. இது அப்படி இல்லை. நீங்க வட மாவட்டங்கள்ல ராமதாஸ் இருக்கார், தென் மாவட்டங்கள்ல சசிகலா அவர்கள். சோ தென் மாவட்டங்கள்ல ராமதாஸை வைத்து சசிகலாவிற்கு பலன் இல்லை, வட மாவட்டங்கள்ல அந்த அளவிற்கு சசிகலாவை வைத்திருப்பதால ராமதாஸ் அவர்களுக்கு பலன் இல்லை தனியில் இருப்பதனால. சோ அப்படியும் நம்ம இதை அணுக வேண்டியிருக்கு. சோ டிடிவி தினகரன் ஏற்படுத்திய பெருந்தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது.
இருந்தாலும் 5 முதல் 8 தொகுதிகளில் ஓரளவு அதிமுகவுக்கு சிறிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பட் இன்னைக்கு அதை விட பிக் ஸ்பாய்லர் அப்படிங்கிறது விஜய் இருக்காரு எல்லா கட்சிகளுக்குமே. திமுகவுக்கா இருக்கலாம், அண்ணா திமுகவுக்கா இருக்கலாம். ஸோ அந்த வீச்சு இருக்கிறதுனால சசிகலா அலை என்பது அந்த சமூகம் சார்ந்து சில தொகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அது அதனுடைய மதிப்பீடு நான் பார்க்கறது 5 முதல் 8 தொகுதிகளில் இருக்கலாம் அப்படிதான் மதிப்பீடு செய்ய. அப்ப சசிகலாவும் ராமதாஸும் சேர்ந்தா எத்தனை தொகுதிகளில் ஒரு சேதாரம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? இல்ல, சசிகலா அவர்களால சவுத்துல ஒரு டெல்டாவும் சேர்ந்து ஒரு 8 தொகுதிகளில் சேதப்படுத்த முடியும். ராமதாஸ் அவர்களால் அந்த பக்கம் ஒரு 5 தொகுதிகளில் சேதம் ஏற்படுத்த முடியும். கிட்டத்தட்ட ஒரு 13 முதல் 18 தொகுதிகளில் இவர்களுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். பட் இவர்களால டெபாசிட் கூட வாங்க முடியாது அந்த 18 தொகுதிகளிலையும். பட் ஆனா இவர்கள் வெற்றி வித்தியாசத்தை விட இவர்கள் வேட்பாளர்கள் எடுக்கிற வாக்கள் கூடுதலாக இருக்கலாம். ரொம்ப நன்றி சார்.